பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அது 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்பதாக. என கண்பான என் குடும்பத்தின் மக்களே, நமது தேவன் யாவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் சிறுவராக இருக்கலாம், அல்லது பெரியோராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பலமுள்ளவர்களாக இருக்கலாம், பலன் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆசா என்ற ஒரு ராஜா யுத்த களத்தில் கலங்கினவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். அவனவன் விசுவாசத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஆகவே கலங்காமல் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நமக்கு அவதூறு உண்டாக்கலாம். உனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு உங்களை ஒரு நாளும் வெட்கமடைய விட மாட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்கள் காணும். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். தேவன் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார். 38 வருடமாய் குளத்தின் ஓரமாய் படுத்திருந்தவனுக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசானமான காரியமானால், வனாந்தரத்தில் 30 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு மன்னாவை, காடையையும் தண்ணீரையும் கொடுப்பது என் தேவனுக்கு லேசான ஒரு காரியமானால், நமக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமே. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் லேசான காரியம், அவருக்கு அனைத்தும் லேசான காரியம். நமக்கு உதவி செய்வது, கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்வது, கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்துவது தேவனுக்கு லேசான காரியமானால், இன்றைக்கு நம்முடைய பாடுகளை மாற்ற அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். விசுவாசமாக லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம்.
காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கட்பாறையை நீரூற்றாக புறப்பட செய்த ஆண்டவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர், நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கட்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கட்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, சகலமும் உமக்கு லேசான ஒரு காரியம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய துக்கத்தையும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். மாற்ற வல்லமையுள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்கப்பா. அனைத்தையும் தலைகீழாய் புரட்டி போடுகிறவர், யாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.